வெல்கம் டு டிஎன்பிசி பயணம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து அபுல் கலாம் குலாம் முஹியுத்தீன். ஓகே, நம்ம இவரை வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அவர் பேரோட ஃபஸ்ட்டு நேம் வந்து மௌலானா. மௌலானா அப்படிங்கிற அர்த்தம் வந்து அவர் மாஸ்டர். ஆசாதுங்கிறது அவரோட பெண் நேம். அதோட அர்த்தம் என்னென்னா ஃப்ரீ, விடுதலைன்னு அர்த்தம். நமக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் இந்தியாவின் முதல் சுதந்திர கல்வி அமைச்சராக இருந்திருப்பாங்க. இண்டிபெண்ட் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. நம்ம நேரு அவர்கள் வந்து ஆசாத் அவர்களை மீ இ கெராவன் சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பார். அதாவது தி கெராவன் லீடர் அப்படின்னா ரொம்ப தைரியமான மனிதன் அர்த்தம். மீர் இ கெராவன் யார் சொன்னால் நேரு, இதை நான் வச்சுக்கோங்க. அடுத்து காந்தி அவர்கள் வந்து அபுல் கலாம் ஆசாத் அவர்களை எ பர்சன் ஆஃப் த கேலிபர் ஆஃப் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் அண்டு பித்தாகரஸ்ன்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காரு. இது கொஞ்சம் முக்கியமானது காந்தி அவர்கள் சொன்னதுனால. அடுத்து நமக்கு அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் ஐஎன்சியோட, இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட யங்கஸ்ட் அண்டு லாங்கஸ்ட் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். யங்கஸ்ட்னா அவர் 35 வயசில் ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக இருப்பார். லாங்கஸ்ட்டுங்கிறது அவருக்கு கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் வந்து ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக கண்டினியூவாக இருந்திருப்பார். சரி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எப்போ பிறக்கிறாருன்னா 11 நவம்பர் 1888. இறந்தது வந்து 22 ஃபெப் 1958. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்தாங்கன்னு பார்த்தோம். அதனால் அவரோட பிறந்த நாளை வந்து தேசிய கல்வி நாளாக கொண்டாடுறோம், த நேஷ்னல் எஜுகேஷன் டே. எப்போனா அவரோட பிறந்த நாளான நவம்பர் 11. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கல்வி வளர்ச்சி நாள் சொல்லிட்டு கொண்டாடுறோம். அது யாரோடதுன்னா காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள், ஜூலை 15. நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க. எந்த வருஷம்னா 1992. நம்ம இதுக்கு முன்னாடி அம்பேத்கர் அவர்களை பார்த்தோம். ஸோ அம்பேத்கர் அவர்களுக்கு எப்போ பாரத ரத்னானா 1990. இவரோட சுயசரிதை அதாவது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவரோட கையாலே எழுதின சுயசரிதை வந்து இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம். நம்ம இதுக்கு முன்னாடி அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து வெயிட்டிங் ஃபார் விசான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அம்பேத்கர் வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து எங்கே பிறந்தாருன்னா மெக்கா. நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்து ஆப்ஷனில் மெக்காவும் இருக்கும் கல்கட்டாவும் இருக்கும். அப்போ நடந்த எக்ஸாமில் எல்லாரும் முக்கால்வாசி பேர் என்ன நினச்சாங்கன்னா அவர் கல்கட்டாவில் தானே அதிகமாக இருந்தார், அதனால் கல்கட்டான்னு ஆப்ஷன் டிக் பண்ணி வச்சுட்டு வந்தாங்க. அதனால் அந்த கொஷின் நமக்கு ப்ரீவியஸ் கொஷனில் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அவர் பிறந்தது வந்து மெக்கா. அவர் 1888 அவர் பிறக்கிறாரா, அதனால் 11 நவம்பர் 1888. பிறந்து ஒரு 2 வருஷத்தில் அவரோட ஃபேமிலி வந்து டேரெக்டாக கல்கட்டாக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுக்கு வந்து 11 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவரோட ஒய்ஃப் பேர் தான் ஜுலைகா பேகம். நம்ம அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெவல்யூஷனரியாக இருப்பார், அதுக்கப்புறம் ஒரு காந்தியவாதியாக மாறிடுவார் காந்தியோட நட்பு கிடச்சதுக்கப்புறம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கம்யூனல் எலக்ட்ரேட்டை வந்து அப்போஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி முஸ்லீம்களுக்குன்னு தனியாக சொல்லிட்டு ஒரு கட்சியை கிரியேட் பண்ணாங்க, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், IUML. இதை கிரியேட் பண்ணுறக்கும் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் வந்து எது இந்த IUML கிரியேட் பண்ணுறக்கும் அபுல் கலாம் ஆசாத் வந்து அப்போஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி தனியாக கட்சி கிரியேட் பண்ணிங்கன்னா இந்தியாவுடைய நேஷனல் மூவ்மெண்ட் வந்து பிளவுபட்டு போயிடும்னாங்க. சரி, 1920 இவர் ஜமியா மிலியா இஸ்லாமியான்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டியை கிரியேட் பண்ணார். அதை கிரியேட் பண்ணுற கமிட்டியில் ஒரு மெம்பராக இருந்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜமியா மிலியா இஸ்லாமியா, உத்தரப்பிரதேஷ். இது வந்து ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். இது இப்போ கூட நியூஸில் இருந்துச்சு ரீசெண்டாக. ஓகே, இவர் நம்ம 1913 என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா அஞ்சுமான் இ உலாமா இ பங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை கண்டுபிடிச்சிருப்பார். அவரோட ஃபவுண்டிங் மெம்பராக இருந்திருப்பார்.
அஞ்சுமான் இ உலாமா இ பங்களா. இதே மாதிரி நமக்கு வேற ஒருத்தர் இன்னொன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது நமக்கு 2024 ப்ரீவியஸ் இயர் கொஷினாக கேட்டாங்க. என்னென்னா அஞ்சுமான் இஹி முஹிபி வாதன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சிங் அவர்கள், அதாவது பகத்சிங் அவர்களுடைய சித்தப்பா அஜித் சிங் அவர்கள் வந்து அந்த அசோசியேஷனை கண்டுபிடிச்சாங்க. அதுவும் அஞ்சுமான் ஆரம்பிக்கும். அஞ்சுமான் இ முஹிபி வாதன் சொல்லிட்டு அது ஆரம்பிக்கும். அது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின். அதே மாதிரி தான் இது இருக்கு. அஞ்சுமான் இ உலாமா இ பங்களா யாருன்னா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். 1923 மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் வந்து ஃப்ளாக் சத்தியாகிரகாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது எங்கன்னா நாக்பூரில். அதே வருஷம்தான் ஐஎன்சியோட ஹெட்டாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தன்னோட 35வது வயசில் இவர் தான் யங்கஸ்ட் ஐஎன்சி பிரசிடென்ட். இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க. 1923 நமக்கு வந்து டெல்லியில் ஸ்பெஷல் ஐஎன்சி செஷன் நடந்திருக்கும். அதில் தான் இவர் தலைமை ஏற்றிருப்பார். அடுத்து மறுபடியும் 1940 வந்து ஐஎன்சிக்கு தலைமை ஏற்கிறார். எங்கன்னா ராம்கர் செஷனில் 1940 தலைமை ஏற்கிறாரா. இதுக்கப்புறம் நம்ம குவிட் இந்தியான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோன்னா எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு 1946 அப்புறம் தான் வெளியே விடுவாங்க. 1946 வரைக்கும் அப்போ இவர் வந்து ஐஎன்சியோட ஹெட்டாக இருந்திருப்பார். அதனால் இவரை வந்து லாங்கஸ்ட் ஐஎன்சி பிரசிடென்ட்னு சொல்கிறோம். யங்கஸ்ட்டும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். லாங்கஸ்ட் ஐஎன்சி பிரசிடென்ட்டும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான். இது ரெண்டையும் நான் வச்சுக்கோங்க. அவர் யங்கஸ்ட் பிரசிடெண்ட்டாக பொறுப்பேற்றது வந்து டெல்லி ஐஎன்சியில். அதுவே லாங்கஸ்ட் வந்து ராம்கர் செஷனில். நமக்கு தெரியும் 1920 ஒத்துழையாமை இயக்கம் தொடங்குவார் காந்தி அவர்கள். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சௌரி சௌரா இன்சிடென்ட்னால காந்தி வந்து ஒத்துழைமை இயக்கத்தை விலக்கிடுவாங்க. அதனால் ஸ்வராஜ்ய பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு குழுவினர் தனியாக பிரிஞ்சு போய் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி எலெக்ஷனில் நின்று உள்ளே போகணுன்னு சொல்லிட்டு பிளவுபட்டுரும் காங்கிரஸ். அப்புறம் முஸ்லீம் ஒரு சைடு ஒரு தனியாக போயிட்டுருப்பாங்க, காங்கிரஸ் ஒரு சைடு தனியாக போயிட்டுருக்கும். இந்த மாதிரி பிளவுபட்டங்கள்லாம் சேர்த்து ஒன்றா இணைக்கணும்னு சொல்லிட்டு 1924 ஒரு யூனிட்டி கான்ஃபரன்ஸ் டெல்லியில் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதோட தலைவராகவும் நமக்கு அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் இருந்தாங்க. ஓகே, நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் வந்து என்னதான் முஸ்லீமாக இருந்தாலும் இவர் வந்து பாகிஸ்தான் பிரிவினை விரும்பி இருக்க மாட்டார். அதே மாதிரி முஸ்லீம் லீக் தொடங்குறக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். பாகிஸ்தான் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். அதே மாதிரி இந்த மாதிரி 2 நேஷன் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். இவர் பேசிக்காக காந்தியவாதி. காந்தி எதெல்லாம் சரின்னு சொன்னாரோ அதெல்லாம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களும் சரின்னு சொன்னாங்க. இதனால் ஜின்னா அவர்களுக்கு வந்து கோவம் வந்துச்சு. ஜின்னா அவர்கள் வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் ஷோ பாய்ன்னு சொன்னார். முஸ்லீம் லார்ட் ஹாவ்ன்னு சொன்னார். ஓகேங்களா. ஜின்னா வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை காங்கிரஸ் ஷோபாய் முஸ்லீம் நாடு ஹான்னு சொன்னார். அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நேம் வச்சுருப்பாங்க. அது பேர் என்னென்னா அஹ்ரார். ஓகேங்களா. அடுத்து தர்ஷனா சத்தியாகிரகம் தெரியும். 1931 இந்த தர்ஷனா சத்தியாகிரகத்தில் இவர் ஏற்பாடு பண்ணியிருப்பார். இதில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பெண்மணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா சரோஜினி நாயுடு. அவங்களும் இந்த தர்ஷன சத்தியாகிரகத்தில் முக்கியமான பங்கெடுப்பை கொடுத்துருப்பாங்க. ஓகே, நமக்கு விடுதலை அடைஞ்ச பிறகு 1952 மேல ஃபஸ்ட்டு லோக்சபா எலெக்ஷன் வருது. அதில் ராம்பூர் லோக்சபா சீட்டில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் நின்று வெற்றி பெற்று உள்ளே போகிறாங்க பார்லிமெண்ட்டில். அப்புறம் 5 வருஷம் கழிச்சு 1957 மறுபடியும் எலெக்ஷன் வருது. அப்போ வந்து 2 தொகுதியில் அவர் போட்டிடுறார். ஒன்று வந்து ஏற்கனவே ஜெயிச்ச ராம்பூர் தொகுதியிலையும் அடுத்து குர்கான் தொகுதியிலையும் போட்டிட்டு 2 தொகுதியிலுமே வெற்றி பெறார். இவர் நமக்கு எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்திருப்பார். இவர் காலத்தில் தான் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வந்து நம்ம அடித்தளம் விட்டுருப்போம். எடுத்துக்காட்டு வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஐஐடி கரக்பூர் எப்போனா 1951. இவங்க ப்ரீவியஸ் இயர் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட ஃபஸ்ட்டு ஐஐடி எங்கே இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. எங்கன்னா கரக்பூரில். ஓகேங்களா. இவர் தான் நமக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அந்த கமிட்டியோட ஹெட்டாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் சாகித்ய அகாடமி, லலித் கலா அகாடமி, சங்கீத நாடக அகாடமி இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு அடித்தளம் விட்டிருப்பார். அப்புறம் ஏஐசிடி ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் 1945 ஏற்படுத்தியிருப்பாங்க. இதை வந்து ரீஃபார்ம் பண்ணார். ஐசிசிஆர் இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணார் 1950. அடுத்து இவரோட
நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கிறதுலே அதிகமான கேள்வி வந்து இவரோட ஜேர்னலிசம் அந்த புக்ஸை பற்றி அதிகமாக கேட்டிருக்காங்க. இவரோட போயட்டிக் ஜேர்னல் வந்து நைரங் இ ஆலம் 1899. அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் எப்போ பிறக்கிறாங்க? 1888 பிறக்கிறாரு. அவரோட ஃபஸ்ட்டு ஜேர்னலை வந்து நைரங் இ ஆலம் 11வது வயசில் வெளியிடுறாரு. அடுத்து இவர் வந்து அல் மிஸ்பாங்கிற நியூஸ் பேப்பரில் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருப்பார். அப்புறம் 1903 இவருக்கு சொந்தமாக ஒரு நியூஸ் பேப்பரை கண்டுபிடிக்கிறாரு, மாத இதழ். இது வந்து லிசான் உஸ் சித்திக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு ப்ரீவியஸ் கொஷனில் கேட்டிருக்காங்க. அது போக அல் நதுவாங்கிற நியூஸ் பேப்பர் ஒர்க் பண்ணியிருப்பார், வக்கீல் நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணியிருப்பார், தர் உல் சுல்தானேட்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணியிருப்பார். இவர் ஒர்க் பண்ண அடுத்த முக்கியமான நியூஸ் பேப்பர் அல் ஹிலால். இது வந்து 4 வாட்டி நமக்கு ப்ரீவியஸ் கொஷனில் கேட்டிருக்காங்க. அல் ஹிலால் 1912. இந்த அல் ஹிலாலை பேன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அல் பலக் 1914. அப்புறம் 1921 பைகாம் நியூஸ் பேப்பர். அடுத்த புக்ஸ் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம்ங்கிறது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவருடைய ஆட்டோபயோகிராஃபி. இது நமக்கு ப்ரீவியஸ் கொஷனில் கேட்டிருக்காங்க. அப்புறம் 1942 46 வரைக்கும் ஒரு சிறையில் இருந்திருப்பார். அப்போது குட் இந்தியா தொடங்கினால எல்லா ஐஎன்சி லீடர்ஸையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அகமது நகர் ஃபோர்ட்டில். அப்போ வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து லெட்டர் எழுதியிருப்பார், 24 லெட்டர். அதை வந்து தொகுத்து கூபர் இ காதிர் சாலிட்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க. கூபர் இ காதிர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தஸ்கீரா. அடுத்து தர்ஜுமுனல் குரான், அதாவது அரபிக் குரானோட உருது டிரான்ஸ்லேஷன் தான் அந்த தர்ஜுமுனல் குரான். இது நமக்கு ப்ரீவியஸ் கொஷின். அடுத்து மௌலானா ஆசாத் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு கிரியேட் பண்ணார். நேரு அவர்கள் வந்து இவரை வெரி பிரேவ் அண்ட் கேலண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நேரு அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த கேரவன் லீடர் மீர் இ கேரவன் சொல்லிட்டு பாராட்டியிருப்பார். அடுத்து எஜுகேஷன் ஷுட் பி அண்டர் சென்ட்ரல் கைடன்ஸ் இஃப் நாட் அண்ட் சென்ட்ரல் கண்ட்ரோல் எக்கோட் கிவன் பை யார் சொன்னாங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். கல்வியானது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும் வழிகாட்டுதலின்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர். அடுத்து பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் அது மட்டுமல்லாது இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விட அப்படின்னு சொன்னது மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அப்புறம் இவர் ஒரு கோட்டு சொல்லியிருப்பார், வி மஸ்ட் நாட் ஃபார் எ உமன் ஃபர்கட் இட் இஸ் எ பர்த் ரைட் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல் டு ரிசீவ் அட்லீஸ்ட் த பேசிக் எஜுகேஷன் வித்தவுட் விச் ஹீ கேனாட் ஃபுல்லி டிஸ்சார்ஜ் ஹிஸ் டியூட்டிஸ் எஸ் எ சிட்டிசன். அடிப்படை கல்வி பெறாமல் ஒரு சிட்டிசனாக ஒரு கடமையாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டு சொல்லியிருக்காரு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். அவ்வளோதான், நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துட்டோம். அதுபோல் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் கம்பைல் பண்ணி ஒரே வீடியோ பார்த்துட்டோம். தேங்க்யூ.